காய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போகிறேன். டேய் வெயிட் பண்ணுறா அனிஃபா, இங்கே பாரு, ஸ்மைல் ப்ளீஸ். அனிஃபா தேவையில்லாமல் எடிட்லாம் பண்ணோண்ணா, நீ டப்புன்னு பார்த்தா முடிஞ்சிச்சுடா ஒரு கிளிப்பு. காய்ஸ் இவன் சைலண்டாக இருப்பா, இவன் வயலண்ட்டா. ஆனால் ஏய் பேசுறா. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா, எங்கடா போகிறோம்? மண்ணடியில் ஃபிர்தோஸ் பேக்கரி. அங்கே போய் மொத்தமாக எவ்வளோடா, 100 இருக்கா? 100 வச்சுருக்கோம். ஜாலியாக போய் ஃபன் பண்ணுறோம். 100 வச்சு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஓகேவா காய்ஸ்? நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு இருக்கோம். பின்னாடி என்ன காய்ஸ், நாங்கள் இப்போ ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலி இது எனக்கு வந்து இந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த 2 பைத்தியக்காரங்க வந்து அவங்க பாட்டுன்னு கப்புள்ஸாக 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. அவங்கள வந்து நான் ஓவர்டேக் பண்ணி பேச விடலாம். பாருங்கள், வியூவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும்னா இங்கே எடுக்கலாம். எடுத்த உடனே வந்து முக்காடு மூடிட்டான் இந்த பையன். நைட் பாஷா பேசுறா நைட்டு பேசுறானா கை காமிக்கிறாடா போடா. நாங்கள் வந்து இப்போ 100 வருடம் பழமையான ஒரு கடைக்கு போகிறோம். அங்கே புதரில் 2 பேர் இருக்காங்க. ஆஹா, ஓகே, வியூ வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் நான் பேசினதெல்லாம் வரக்கூடாது. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு, ஆக்சுவலி கரெக்டாக எப்படி பேசுன்னு தெரியல, நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறோம். போய் ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். திருப்பி முக்காடு போட்டு மூடிட்டான். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேச மாட்டான் அவன். இது இருந்தாலும் இன்னொருத்த பகல சைலண்டாக இருப்பான். பேசுறா ஸ்டோரேஜ் இல்லைன்ற எதுக்கு? சரி, அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஏன்டா உண்மையெல்லாம் வெளில சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டு இப்போ எடிட் பண்ண போய். ஓகே, நாங்கள் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். எல்லாருமே பார்த்து நினைக்கிறாங்க ஒரு மாதிரி ஆக்குவடா. எங்கடா காய்ஸ்? கடைக்கு வந்துட்டோம் காய்ஸ். அங்கே போய் நாங்கள் இப்போ வந்து இருக்கிற 100 என்னென்ன அஃபோர்ட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பார்க்க போகிறேன். என்னடா ஓகேவாடா? வழக்கம் போகிற ஒரு பிளான் போட்டோம். இந்த படுபாவி மையம் வந்து எல்லாமே கேன்சல் பண்ணிட்டான். என்ன சொல்கிறா? காய்ஸ் ஃபைனலி நாங்கள் வாங்கிட்டோம். 2 ரோலாடா கண்டிப்பா பேசுகிறா. 2 ரோல் வாங்கிப்பாட்டு நவீதி பேசுகிறா. ஏதாவது 2 பேருமே பேச மாட்டாங்க காய்ஸ். வேணும்ட்டே பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுனால. காக்கராசன் சாப்பிட்ருக்கியா? காக்கராசன் அப்படின்னா புதுசாக சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். நல்லா வருதுடா. அவங்களுக்கு பெருசாக வருதுல்ல ஒரு ரோலு. கைஸ் பிளான்லாம் கேன்சல் பண்ணி நாங்கள் கடைசியில் வந்து மணியில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வாங்கியிருக்கோம். என்னடா வாங்கியிருக்கோம்? நல்லா விட்டு சாப்பிட்றாங்க. பார்த்து உங்களோட பாதி தொகுதி பண்ணி. ஏய் என்னடா வாங்கியிருக்கோம்? பேர் சொல்கிறா. என்னோட ஆடியன்ஸ் 2-3 பேர் பார்ப்பாங்கண்ணா. அவங்க சிக்கன் ட்ராப்பா. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக இருந்தது. அந்த கடைக்காரர் செஞ்ச ப்ராசஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. இன்னும் ஒரு எண்டு சீன்லாம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? போய் சாப்பிட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோ போகிறேன். ரவுண்ட் 1 ஒரு கடையில் போய் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாய்ஸ் இருக்கும். என்னடா ரவுண்ட் 1 ஃபினிஷ்டா? இவர் பெரிய ஹேண்ட்ஸம் பாய், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான், ரொம்ப சீன் போடுறான். ஓகேவா? இவனை வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. காய்ஸ் ரவுண்ட் 1 வந்து பக்கமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து கர்கரா சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. பிஸி மேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறா போல. அண்ணன் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஸ்பீடாக போய் எனக்கு கைஸ் ஒர்க்கு.
இப்படிதான் பண்றாங்க. ஓ இன்னும் அந்த கடையில் வாங்கினது டேஸ்ட் பண்ணி ஓகேண்ணா. பட் ஆனால் மைனஸ் ரொம்ப போட்டாரு. காய்ஸ் கடைசியாக இன்னைக்கு டே வந்து பள்ளியில் முடிக்கிறோம்.